எல்லோருக்கும் வணக்கம். சாவகச்சேரி இந்து கல்லூரியின் அதிபராகிய நான் இந்த முன்வைப்பின் ஊடாக உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சாவகச்சேரி இந்து கல்லூரியின் இன்றைய இந்த வளர்ச்சியடைந்த நிலைக்கும் வடக்கின் முக்கிய பாடசாலைகளில் ஒன்றாக அது திகழ்வதற்கும் எமது பாடசாலையின் நவீன சிற்பியாகிய வெற்றிவேலு அவர்கள் மிக பெரிய பங்கை ஆற்றியிருந்தார். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் எமது பாடசாலையில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு அந்த கொண்டாட்டத்தில் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையும் திறக்கப்பட்டது. இந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது நூற்றாண்டு செயற்திட்டம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அந்த நூற்றாண்டு செயற்திட்டமாக பழைய மாணவர் ஆசிரியர் சங்க கட்டிட தொகுதி ஒன்று அமைப்பதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கட்டிட தொகுதி 46 வகுப்பறைகளை கொண்ட நவீன கட்டிட தொகுதி ஆகும். இந்த கட்டிட தொகுதியின் படத்தையே நீங்கள் இப்போது காண்கின்றீர்கள். பாடசாலை ஒன்றின் செயலாற்றுகையையும் பெறுபேற்றையும் அதிகரித்து பாடசாலையின் தரத்தை அதிகரிப்பதாயின் பாடசாலையின் அடிப்படை தேவைகள் மிக முக்கியமானவை ஆகும். ஒரு பாடசாலையின் அடிப்படை தேவை என்ன என்று கேள்வி கேட்டால், கற்றல் கற்பித்தல் தொடர்பாக சிறந்த வகுப்பறை தொகுதிகள் பாடசாலைக்கு அடிப்படை தேவையாகும். அதே போன்று இணைப்பாட செயற்பாடுகள் விளையாட்டு செயற்பாடுகள் தொடர்பாக சிறப்பான விளையாட்டு மைதானமும் அதற்குரிய முறையான கட்டமைப்புகளும் மிகவும் அவசியமானதாகும். இந்த வகையில் எமது பாடசாலைக்கு 62 வகுப்பறைகள் தேவையாக காணப்படுகிறது. இந்த 62 வகுப்பறைகளில் 16 வகுப்பறைகளே பாடசாலை வகுப்பறை நியமங்களுக்குரியவாறு தேவையான காற்று வசதி, வெளிச்ச வசதி, தேவையான பரப்பளவு என்பன கொண்டதாக மூடிய வகுப்பறைகளாக அமைந்துள்ளது. ஏனைய வகுப்பறைகள் திறந்த வகுப்பறைகளாகவும் போதிய பரப்பளவற்றவையாகவும் காற்று வெளிச்ச வசதி குறைவானவையாகவும் போதிய சுகாதார தேவைகளுடன் மாணவர்கள் கற்கக்கூடிய நிலைமையில் இல்லாத வகுப்பறைகளாக காணப்படுகின்றன. எனவே எங்களுக்கு 46 புதிய சிறப்பான வசதிகள் கொண்ட வகுப்பறைகள் அவசியமாகும். எனவேதான் வெற்றிவேலு நூற்றாண்டின் பிரதான செயற்திட்டமாக இந்த 46 வகுப்பறைகளை கொண்ட 5 மாடி கட்டிட தொகுதியை நாங்கள் முன்வைத்தோம். இந்த அடிப்படையில் இது பாடசாலைக்கு மிக மிக அவசியமான ஒரு செயற்திட்டமாகும். மேலும் இந்த செயற்திட்டத்தில் வகுப்பறைகள் தரமாக்கப்படும் போது மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் தரம் அதிகரிக்கும். எவ்வாறு என்றால், முதலாவது, இந்த மூடிய வகுப்பறைகளில் திறன் பலகைகள் மற்றும் நவீன கற்றல் சாதனங்கள் கொண்ட, அதாவது ஸ்மார்ட் போர்ட், ஏனைய நவீன சாதனங்கள் கொண்ட வகுப்பறைகள் அனைத்தும் அமைக்கப்படும். ஆகவே இக்காலத்துக்குரிய சிறப்பான கற்பித்தலை மாணவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, வகுப்பறை போதிய சுகாதார வசதிகள் கொண்டதாக இருக்கும். இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு தளத்திலும் 2 கழிப்பறை தொகுதிகள் அமைக்கப்படும். இவை நவீன வசதிகள் கொண்டதாக இருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள், வெளிச்ச வசதிகள், இட வசதிகள் கொண்ட வகுப்பறையாக அமையும் போது மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் அளவு அதிகரிக்கும். இதற்கு மேலதிகமாக ஒரு கட்டிடத்திற்குள்ளேயே 46 வகுப்பறைகள் அமைவதனூடாக ஆசிரியர்களுடைய தேவையில்லாத அசைவு குறைக்கப்படுவதனூடாக நேர விரயம் தவிர்க்கப்பட்டு கற்பித்தலில் கூடிய நேரம் செலுத்துவதற்கான வசதி அவர்களுக்கு கிடைக்கும். மேலும்
நிர்வாக ரீதியாக வகுப்பறைகளை மேற்பார்வை செய்வது, கற்பித்தலின் தரத்தை அதிகரிக்கிறது, மாணவர்களின் ஒழுக்க விழுமியங்களை பாதுகாக்கிறது என்பவற்றுக்குரிய கற்றல் சூழல் ஒன்றை இந்த கட்டிடத்தில் சிறப்பாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் கற்றல் கற்பித்தல் என்பதற்கு மேலாக மாணவர்களுடைய ஒழுக்கமும் சிறப்பாக பேணப்படுவதற்குரிய ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்படும். இதற்கு எல்லாம் மேலாக பாடசாலையின் மாணவருடைய முழு ஆளுமை விருத்தி என்பது தனிய கற்றல் கற்பித்தலுடன் முடிவதில்லை. அவர்களுடைய செயற்பாடுகள், உடல் திறன் விருத்திகள், மேலதிக செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட வேண்டி இருக்கும். அதாவது இணைப்பாட விதான செயற்பாடுகளில் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மாணவர்கள் ஈடுபட வேண்டி இருக்கும். அந்த வகையில் அதற்கு தேவையான முழுமையான மைதானம் ஒன்று பாடசாலைக்கு தேவை. அந்த வகையில் இந்த 46 வகுப்பறை கட்டட தொகுதி அமைக்கப்படும் போது தேவையில்லாத கட்டிடங்கள் அகற்றப்படுவதன் ஊடாக மைதானம் அகற்றப்பட்டு நீட்டப்படும். அவ்வாறு நீட்டப்படும் போது 200 மீட்டர் சுற்றளவை கொண்ட நியம ஓடுபாதையை கொண்ட ஒரு மைதானம் அமைவதற்கு இடவசதி போதுமாக இருக்கும். அந்த ஓடுபாதையின் நடுவே கிரிக்கெட் மற்றும் உதைபந்து விளையாடக்கூடிய சிறப்பான மைதானமும் அமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் மாணவர்களை முழு ஆளுமை உள்ளவர்களாக மாற்றி அமைப்பதற்குரிய செயற்பாடுகளையும் பாடசாலையில் மேற்கொள்வதற்குரிய மைதான வசதி எமக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாகும். எனவே இந்த செயற்திட்டம் என்பது வெறுமனே ஒரு பௌதீக வள அபிவிருத்தி சார்ந்ததாக பார்க்கப்பட முடியாது. பாடசாலையின் கற்றல் கற்பித்தலை சிறப்பாக மேற்கொள்வதற்கும் இக்காலத்துக்குரியதாக மேற்கொள்வதற்கும் அதன் தரத்தை உயர்த்துவதற்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு செயற்திட்டமாகும். மேலும் மாணவர்களுடைய ஆளுமை விருத்தி தொடர்பாக மைதானத்தின் தரத்தை அதிகரிப்பதற்கும் அதனூடாக மாணவர்களின் செயற்பாடுகளை உயர்த்துவதற்கும் மிக மிக முக்கியமான செயற்பாடாகும். எனவே பாடசாலையின் செயலாற்றுகை தரம், எமது பெறுபேறுகள், சாதனைகள் என்பது உயர்வது தொடர்பான மிக மிக அத்தியாவசியமான காலத்தின் தேவையாக இந்த செயற்திட்டம் காணப்படுகிறது. இந்த செயற்திட்டத்தை நாங்கள் பூர்த்தி செய்யப்படும் போது எமது பாடசாலை மேலும் ஒரு 100 நூற்றாண்டு சிறப்பாக இயங்குவதற்குரிய அடிப்படைகள் உருவாக்கப்படும் என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த செயற்திட்டம் மிக முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைக்கப்பட போகும் 46 வகுப்பறைகளை கொண்ட இந்த பழைய மாணவர் ஆசிரியர் சங்க வகுப்பறை கட்டிட தொகுதி என்ன வசதிகளை அல்லது என்ன அடிப்படைகளை கொண்டிருக்கும் என்று பார்க்கும்போது 5 மாடிகளை கொண்ட கட்டிடமாக இருக்கும். கீழே இருக்கும் ஒவ்வொரு தளத்திலும் 10 வகுப்பறைகள் இருக்கும். 5வது மாடியில் 6 வகுப்பறை கொண்டு 46 வகுப்பறைகளை கொண்ட கட்டிடமாக இருக்கும். இந்த கட்டிடத்துக்கு நவீன மின்தூக்கி ஒன்று, அதாவது லிஃப்ட் ஒன்று காணப்படும். அதைவிட 2 நடை பாதைகள், ஸ்டெப்ஸ் அமைக்கப்படும். இவ்வாறான அடிப்படையான கட்டிடமாக இது இருப்பதுடன் இந்த கட்டிடத்தில் வகுப்பறைகள் 30 அடிக்கு 20 அடி கொண்ட வசதியான விஸ்தீரணம் உள்ள வகுப்பறைகள் அமையும். இந்த வகுப்பறைகளின் முன்பாக 5 அடி அகலம் கொண்ட போதிய விஸ்தீரணம் கொண்ட நடைபாதையும் அமைக்கப்படும். இதற்கு மேலதிகமாக இந்த ஒவ்வொரு தளத்திலும் ஒரு களஞ்சியறையும் ஒரு விருந்தினர் அறையும் ஒரு அலுவலகமும் அமைக்கப்படும். ஆகவே அந்த ஒவ்வொரு தளத்திலும் உள்ள வகுப்பறைகளை மேற்பார்வை செய்வதற்கும் அவற்றை முகாமை செய்வதற்கும் உரிய பகுதி தலைவர்கள் இலகுவாக தங்களுடைய நிர்வாகத்தை செய்யக்கூடிய வசதிகள் அவ்வளவும் அந்த தளத்திலேயே இருக்கும். அந்த தளத்திலேயே 2
அந்தங்களிலும் 2 நவீன கழிப்பறை தொகுதியும் இருக்கும். ஆகவே சுகாதார வசதிக்குரிய எல்லா விடயங்களும் அந்த தளத்திலே ஒவ்வொரு ஃப்ளோரிலேயுமே காணப்படும். இது மாணவர்களும் ஆசிரியர்களும் இலகுவாக தமது தேவைகளை நிறைவு செய்வதற்கேற்ற வகையில அமைந்திருக்கும். எனவே இது எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு கட்டிடமாக அமைந்திருப்பதோடு இந்த கட்டிடத்தில் எல்லா வகுப்பறைகளும் மூடக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் பெறுமதியான கற்பித்தல் சாதனங்களை வகுப்பறைகளில் வைத்து மூடி பூட்டக்கூடியதாகவும் வகுப்பறைகள் அமைந்திருக்கும். மேலும் வகுப்பறைகள் போதிய உயரமும் காற்றோட்டம் உள்ளவையாகவும் தேவையான காற்று வசதிகள் வெளிச்ச வசதிகள் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். இதற்கு மேலதிகமாக வகுப்பறைகளுள் திறன் பலகைகள், அதாவது ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொண்டதாகவும் நவீன கற்பித்தல் சாதனங்கள் கொண்டதாக அமைக்கப்படுவதுடன் அந்த கட்டிட தொகுதியில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு முழுமையாகவே அந்த ஒரு நவீன வசதிகள் கொண்ட ஒரு கட்டிடமாக அமையும். வேறு வகையில் கூறுவதாயின் தற்போதைய AI தொழில்நுட்பம் பாடசாலைகளில் பயன்படுகிற நிலைமை ஏற்படும் போது இந்த கட்டிடம் அதை சமாளிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு கட்டிடமாக அமையும் என்றால் அது மிகையாகாது. எனவே எதிர்வரும் காலத்திற்குரிய மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர்களை கற்பிப்பதற்கான இக்கால புதிய கற்பித்தல் முறைகளையும் எதிர்கால கற்பித்தல் முறைகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான கட்டிட தொகுதியாக இது அமையும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். எதிர்காலத்திற்கான பௌதிக வள மூலோபாய திட்டம், அதாவது பிசிக்கல் ரிசோர்ஸுக்கான மாஸ்டர் பிளான், ஏறத்தாழ 2018 அளவில் இந்த மாஸ்டர் பிளானை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்திருந்தோம். 2 வருடங்கள் இந்த மாஸ்டர் பிளானை முழுமைப்படுத்துவதற்கு செலவழித்திருந்தோம். பாடசாலையின் முழு பௌதிக வளமும் எவ்வாறு அமைய வேணும் எதிர்காலத்தில், அவ்வாறு அமையும் பொழுது பாடசாலை எவ்வாறு நிறைவாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் இந்த மாஸ்டர் பிளான் போடப்பட்டது. இதற்கு எமது பாடசாலையில் கற்ற நிபுணத்துவம் பெற்ற துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்கிற பழைய மாணவர்களின் உதவிகளும் பெறப்பட்டு கல்விசார் நிபுணர்களுடைய உதவிகளும் பெறப்பட்டு எல்லோருடைய ஒட்டுமொத்த முயற்சியின் அடிப்படையில் நமது பாடசாலை சமூகத்தின் ஒரு எதிர்கால திட்டமாக இந்த மூலோபாய திட்டம் முன்வைக்கப்பட்டது. இந்த மூலோபாய திட்டத்தில் முதலாவதாக நமது பிரதான மண்டபம், டிபி மண்டபம், அதனுடன் கூடிய அந்த பிரதேசம் ஒரு ஆக்டிவிட்டி சோனாக எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. அப்பகுதியில் நாடகம், அரங்கியல், சங்கீதம், நடனம், சித்திரம், ஏனைய செயற்பாடுகளுக்குரிய பிரதேசமாக அது மாற்றி அமைக்கப்படும். அந்த பகுதியிலேயே எதிர்காலத்துக்குரிய நூலகமும் அமைக்கப்படும். இவ்வாறாக அந்த பிரதேசம் ஒரு செயற்பாட்டு பிரதேசமாக மாற்றி அமைக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. நடுவிலே முழுமையான ஒரு விளையாட்டு மைதானமும் மறுபுறத்திலே வகுப்பறை தொகுதிகளும் அமைக்க வேண்டும். ஆகவே ஆக்டிவிட்டி சோன், ஸ்டடி சோன், பிளே கிரவுண்ட் என்று 3ஆக நமது பாடசாலை பிரதான பிரதேசங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த திட்டத்தில் முன்வைத்திருந்தோம். அதில் கற்றலுக்கான பிரதேசத்தில் ஒரு தொழில்நுட்ப பிரிவுக்கான
ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்பட்டிருக்குது புதியதாக. அதை தவிர ஒரு விஞ்ஞான ஆய்வுகூட கட்டட தொகுதி அமைக்கப்பட்டிருக்குது. இதை தவிர சிற்றுண்டிச்சாலையும் ஆசிரியர் தங்கிடமும் கொண்ட ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்பட்டிருக்கு. இதை விட 12 வகுப்பறைகளை கொண்ட ஒரு 3 மாடி கட்டட தொகுதி புதியதாக 4 கட்டிடங்கள் இப்போது அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு 2013-14 பின் இந்த 6 கட்டட தொகுதிகள் புதிதாக பாடசாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டட தொகுதிகளுடன் சேர்ந்ததாக இப்போது நாங்கள் திட்டமிடப்பட்டுள்ள 46 வகுப்பறை கட்டட தொகுதியும் அந்த பிரதேசத்தில் அமையும். அதாவது இப்போதுள்ள ரேன் பில்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டடம் உள்ள இடத்தில் இந்த கட்டிடம் அமைக்கப்படும். இவ்வாறு அமைக்கப்படும் போது முழுமையாக வகுப்பறைகள் ஒரு இடத்தில் இலகுவாக அணுகக்கூடிய தூரத்துக்குள் முழு வகுப்பறைகளும் அடங்கும். இதுதான் நமது பாடசாலைக்கான மூலோபாய திட்டத்தில் இந்த வகுப்பறை கட்டிடம் எந்த இடத்தில் எவ்வாறு அமையும் என்பதற்கான விளக்கம். இவ்வாறு இந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படும் போது எமது பாடசாலை ஒரு சிறந்த பௌதிக வளம் கொண்ட பாடசாலையாக திகழும். அவ்வாறு அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது. இந்த எதிர்காலத்துக்கான பௌதிக வள மூலோபாய திட்டத்தில் எவ்வாறு பாடசாலையின் இந்த கட்டடம் அமையும் பகுதி இடம்பெறும் என்பதற்கான விளக்கப்படம் இது. அந்த படத்தில் கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருப்பது அது பாடசாலைக்கு முன்பாக செல்லும் ஏனையின், அதாவது கண்டி வீதி. அந்த வீதியில் அருகோடு இருக்கிற நீல நிறத்தில் உள்ள கட்டிடங்களும் அங்காலே மூலையில் காணப்படுகிற நீல நிறத்தில் காணப்படும் கட்டிடங்களும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள். மஞ்சள் நிறத்தில் காட்டப்பட்ட இடத்தில் 46 வகுப்பறை கொண்ட அந்த 5 மாடி கட்டிடம் அமைக்கப்பட வேண்டும். மேலும் அந்த மண் நிறத்தில் பிரவுன் கலரில் காட்டப்பட்டிருக்கிற இடத்தில் விஞ்ஞான ஆய்வுக்கூட பகுதி அமைப்பதற்காக திட்டமிடப்பட்ட பகுதி அது. இவை அமைத்து முடிக்கப்பட்டவுடன் நடுவில் எவ்வாறு விளையாட்டு மைதானம் அமையும் என்பதையும் ஏறத்தாழ அந்த இடத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறானதாகத்தான் நமது இந்த பகுதியை வள திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இந்த புதிய கட்டிடம் எந்த இடத்தில் அமையும் என்பது இந்த விளக்கப்படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மஞ்சள் நிறமாக காணப்படுகிற இடம் இந்த புதிய கட்டிடம் அமையும் இடமாக காணப்படுகின்றது. இந்த கட்டிட தொகுதி அமைத்தல் என்ற விடயத்தில் பழைய மாணவர்களின் நிதியின் அவசியம் ஏன் என்ற தொடர்பாக நாங்கள் கவனத்தை செலுத்துவது ஒரு முக்கிய விடயம் என்று நான் நினைக்கின்றேன். தற்போதைய இலங்கையின் பொருளாதார சூழல் அரச நிதி ஒதுக்கீட்டில் பெரிய செயற்திட்டங்கள் இடம்பெறுவதற்கு ஒரு பொருத்தமான காலப்பகுதியாக காணப்படவில்லை. ஏறத்தாழ இன்னும் ஒரு தசாப்தத்துக்கு இந்த நிலைமை தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே அரச நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக நாங்கள் திட்டமிடுவோமான இருந்தால் நீண்ட காலத்திற்கு இவ்வாறான ஒரு வேலையை நாங்கள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படாது என்பதுதான் உண்மை. அத்துடன் ஏற்கனவே அரச நிதி ஒதுக்கீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிய அந்த 4 புதிய கட்டிடங்களில் 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. எனவே அடுத்தடுத்து அரச நிதி ஒதுக்கீட்டில் 3 கட்டிடங்கள் நமது பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக இன்னும் ஒரு அடுத்த பெரிய கட்டட தொகுதியை கோருவதென்பது ஒரு சாத்தியமற்ற நிலைமையாகவும் காணப்படுகிறது. ஒரே பாடசாலைக்கு தொடர்ந்து கட்டிடங்களை வழங்குவதென்பது ஒரு அரச நிதி ஒதுக்கீட்டில் கடுமையான ஒரு விடயம். எனவே அந்த வகையிலும் அரசாங்கத்தின் நிதியை பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கின்றது.
மேலும் இக்கட்டடத்தை அமைப்பது அவசியமும் அத்தியாவசியமானதாக காணப்படுவதால் பழைய மாணவரிடம் நிதியை கோரி பெற்று அவர்களின் செயற்திட்டமாக இந்த கட்டடத்தை அமைக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இது ஒரு காலத்தின் தேவையாக ஏற்படுகிறது என்பதுதான் உண்மையான நிலைமை. அந்த அடிப்படையில் இந்த கட்டடத்தை அமைப்பதற்கான நிதியில் அரைவாசியை பாடசாலை வங்கி கணக்கில் காட்டும் போதுதான் கட்டடத்திற்கான அனுமதியை கல்வி அமைச்சு வழங்கும். அதுதான் அவர்களுடைய நடைமுறை. ஏனென்றால் இது பாடசாலை ஒரு பெரிய கட்டடத்தை கட்டப்போகிற நிலைமை ஒன்று ஏற்படும் போது அந்த கட்டிடம் கட்டப்படுவதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக கல்வி அமைச்சு கொடுக்கும் நிபந்தனை தான் அது. அந்த வகையில் நாங்கள் அந்த பண வைப்பை வங்கி கணக்கில் காட்டும் போது அந்த அனுமதியை தருவதாக கல்வி அமைச்சு எங்களுக்கு உறுதியளித்துள்ளது. அதற்கான பூர்வாங்க அனுமதிக்கான கடிதத்தையும் கல்வி அமைச்சு எங்களுக்கு வழங்கியிருந்தது. இதற்காக இந்த கட்டிடம் தொடர்பான சகல விவரங்களையும் அது தொடர்பான ஆவணங்கள், எங்களுடைய திட்டம், அதுக்குரிய ஸ்ட்ரக்சரல் பிளானுகள், எல்லா விடயங்களும் கல்வி அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது ஒப்படைக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் இப்போது எங்களுக்கு ஒரு பூர்வாங்க அனுமதியை வழங்கியுள்ளார்கள். நாங்கள் அதற்குரிய பணத்தை வங்கி கணக்கில் காட்டும் போது அவர்கள் கட்டடத்தை அமைப்பதற்கான அனுமதியை தருவார்கள். அதன் பின் நாங்கள் அந்த கட்டடத்திற்கான வேலையை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பழைய மாணவர்களின் நிதி என்பது இந்த விடயத்தில் மிக முக்கியமானது. அவர்களின் நிதியின் ஊடாகவே இந்த கட்டடம் அமைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பறை தொகுதியை அமைப்பதற்கான செலவு என்று பார்க்கும்போது ஒரு வகுப்பறைக்கான கிரயம் இதை திட்டமிட்ட போது 3.5 மில்லியன் ரூபாய்கள். அதன்படி அந்த நேரம் 18,000 அமெரிக்க டாலர்கள். இடையிடையே இலங்கை ரூபாவின் பெறுமதி மாறினாலும் 18,000 அமெரிக்க டாலர்கள் என்பது நிலையான ஒரு தொகை. அந்த வகையில் ஒரு வகுப்பறையின் செலவு எல்லா செலவுகளும் அடங்கலாக, அதாவது வகுப்பறையை கட்டுவதற்கான செலவுகள், அந்த கட்டடத்தின் ஏனைய வசதிகளுக்குரிய செலவுகள், வகுப்பறைக்கு உள்ளான நவீன கற்பித்தல் சாதனங்களுக்குரிய செலவுகள் உள்ளடக்கி 18,000 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. இந்த வகுப்பறைக்கான 18,000 அமெரிக்க டாலர் என்ற இந்த தொகையை நாங்கள் பழைய மாணவர்களின் அனுசரணையாக கேட்கின்றோம். ஒவ்வொரு வகுப்பறையையும் ஒவ்வொரு அனுசரணையாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது 46 அனுசரணையாளர்கள் எங்களுக்கு இந்த தொகையை வழங்கும் போது இலகுவாக நாங்கள் இந்த கட்டட தொகுதியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வகுப்பறை ஒன்றிற்கு தனியாகவோ அல்லது பலர் இணைந்து அணியாகவோ அல்லது ஒரு குடும்பத்தினரோ அனுசரணை வழங்கலாம். தங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்தக்கூடியவரின் ஒரு ஞாபகார்த்தமாகவோ, குடும்பத்தினர் தமது ஒரு மறைந்த ஒருவரின் ஞாபகார்த்தமாகவோ இந்த கட்டட தொகுதிக்கு அனுசரணை வழங்கலாம். மேலும் ஒரு அணியில் கற்றவர்கள், அதாவது ஒரு உயர்தர அணியில் கற்று வெளியேறியவர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து அவர்கள் அந்த பணத்தை பகிர்ந்து ஒரு கட்டடத்தை பொறுப்பேற்கலாம், ஒரு வகுப்பறையை. உண்மையாகவே எமது பாடசாலையில் கற்று வெளியேறிய அணியினரில் ஒரு 20 அணியினர் முன்வரும் போது இந்த வேலை மிக இலகுவாக நிறைவேறும். அவர்கள் எல்லோரும் ஒன்றிணையும் போது அவர்களிடையே ஒரு மிகச்சிறிய தொகைதான் அவர்களுடைய பங்களிப்பாக அமையும். அது எல்லோருடைய பங்களிப்பிலும் வரும் கட்டிடமாக ஒரு நல்லொரு முன்னுதாரண கட்டிடமாகவும் அமையும். எனவே எந்த வகையில் என்றாலும்
இந்த கட்டடத்துக்குரிய அனுசரணையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வெளிநாட்டில் உள்ள பழைய மாணவர் சங்கங்கள், உள்நாட்டில் உள்ள சங்கம் மற்றும் உள்நாட்டில் உள்ள வசதி படைத்தவர்கள், வெளிநாட்டில் உள்ள வசதி படைத்தவர்கள் இந்த அனுசரணையை தனியாகவே ஒரு வகுப்பறைக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அணி அணியாக இணைந்தும் இந்த வகுப்பறைகளை அவர்கள் அனுசரணையாளர்களாக வழங்கலாம். எமது பாடசாலையை பொறுத்தளவில் ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட பாடசாலை, மிகப்பெரிய மாணவர் அணியினை உருவாக்கிய பாடசாலை. அந்த வகையில் எமது மாணவர் அணியினருடைய பலம் மிக மிக பெரியது. அந்த பலத்துடன் ஒப்பிடும்போது இந்த செயற்திடம் மிகச் சிறியது என்றுதான் கூற வேண்டும். எனவே ஒரு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு, சிறுதுளிதான் பெருவெள்ளம். எனவே நீங்கள் எல்லோரும் இணைந்து இந்த செயற்திட்டத்தில் ஈடுபடுவதன் ஊடாக மிக குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக இந்த கட்டட தொகுதியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கட்டட தொகுதி அமைப்பதற்குரிய வங்கி கணக்கு சாவகச்சேரி இலங்கை வங்கி கிளையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்கு இலக்கம் 84 21 24 53 என்ற இலக்கத்தை கொண்ட கணக்கு இலக்கம். அந்த கணக்கின் பெயர் 46 கிளாஸ் ரூம் ஃபண்ட் என்பதுதான் அந்த கணக்கின் பெயர். இந்த கணக்குக்கு நீங்கள் உங்களுடைய நிதியை வழங்க முடியும். இந்த வகையில் நீங்கள் எல்லோரும் இணையும் போது மிக குறுகிய காலத்தில் இந்த கட்டடத்தை அமைக்கலாம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இந்த வருடம் 2024 இந்த கட்டட தொகுதியின் வேலை ஆரம்பிக்கப்பட வேண்டும். 2 வருடங்களில் இந்த கட்டிட தொகுதியின் வேலைகள் நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்க்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை உட்பட உலகம் முழுக்க உள்ள பழைய மாணவர்கள் எல்லோரிடமும் பாடசாலை சமூகம் சார்பாக இந்த வேண்டுகையை விடுக்கின்றேன். எங்களுடைய கல்லூரி அன்னையின் இந்த பெரிய பணிக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த 46 வகுப்பறைகளை கொண்ட இந்த கட்டிட தொகுதி என்பது வெற்றிவேலு நூற்றாண்டின் ஞாபகார்த்தமாக தொடங்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகும். வெற்றிவேலு என்பவர் எவ்வாறு எமது பாடசாலையை கட்டி எழுப்பினார் என்பதற்கு எங்களுடைய பழைய விஞ்ஞான ஆய்வுகூட கட்டிடம் ஒரு முன்னுதாரணமாகும். அவர் இலங்கையில் எல்லா பகுதியிலும் தொழில் புரிந்த பழைய மாணவர்களிடமிருந்து சம்பளத்தில் ஒரு சிறு தொகையை அனுப்புமாறு வேண்டி அந்த தொகையையும் உள்ளூரிலே தனவந்தர்களிடம் பெற்ற பணத்தையும் மாணவர்களை கொண்டு சேகரித்த சிறு தொகை பணங்களையும் பயன்படுத்தியே அந்த கட்டடத்தை கட்டி முடித்திருந்தார். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய இமாலய சாதனை என்றுதான் கூற வேண்டும். அந்த காலத்தில் வேறு புலம்பெயர் நாடுகள் இவ்வாறான வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் வெற்றிவேலு அதிபரால் அதை சாதிக்க முடியுமாக இருந்தால், இப்போதைய இந்த காலப்பகுதியில் இந்த கட்டட தொகுதியை அமைப்பதென்பது ஒரு பெரிய சிக்கலான விடயமாக அமையாதென்பதுதான் நம்பிக்கை. அந்த பெரிய மனிதனின் அந்த செயற்பாட்டை அடியொற்றி அவருடைய அந்த நினைவு நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட இந்த கட்டிட தொகுதியும் சிறப்பாக அமையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சிறிய தொகைகளை பல பேர் பங்களிப்பு செய்யும் போது இலகுவாக வேலைகளை நிறைவேற்றலாம் என்பதை ஏற்கனவே பாடசாலையில் நிறைவேற்றி காட்டியவர் எமது நவீன சிற்பி என்பதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எமது பாடசாலையின் ஸ்தாபகர் விஸ்வநாதர் தாமோதரம் பிள்ளை அவர்கள். இவர் ஒரு புடவை வியாபாரம் செய்த ஒரு வர்த்தகர். இவர் எமது பிரதேசத்தின் நிலையில்
கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பன பேணப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு 1800களின் பிற்பகுதியில் எமது பாடசாலையை ஆரம்பித்திருந்தார். அவர் தனது சொத்துக்களை பயன்படுத்தி இந்த பாடசாலையை ஆரம்பித்து முகாமை செய்ததுடன் ஒரு கட்டத்தில் ஆசிரியர்களுக்கு வேதனம் வழங்குவதற்காக தனது சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகியிருந்தார். இவ்வாறு தனது சொத்துக்களை விற்று தியாகம் செய்து அவர் எமது பாடசாலையை உருவாக்கியிருந்தார். அந்த பாடசாலையை உருவாக்கும் போது அவருடைய எண்ணம், இந்த பாடசாலை நிச்சயமாக நீண்ட காலம் நிலைத்து நிற்கும், தென்மராட்சிக்குரிய ஒரு பெரிய விருட்சமாக இது வளர்ந்து நல்ல மாணவர்களையும் கல்வியாளர்களையும் உருவாக்கும், பிரதேசத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் என்று ஒரு தூர நோக்குடன் அவர் இந்த பாடசாலையை உருவாக்கி இருப்பார் என்பது உண்மை. அந்த வகையில் நாங்கள் அந்த பாடசாலையை அவர் உருவாக்கிய அந்த நோக்கத்தின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது எமது கடமையாகும். இதற்காக ஒரு 100 ஆண்டு காலம் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தனவந்தர்கள், புரவலர்கள் எல்லோரும் இந்த பாடசாலைக்காக பல்வேறு உதவிகளையும் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு இந்த பாடசாலையை இன்று தென்மராட்சியின் முன்னணி பாடசாலையாக திகழ வைத்துள்ளார்கள் என்பது உண்மை. ஆகவே தாமோதரனாரின் அந்த தூர நோக்கு இன்று நிதர்சனமாகியுள்ளது. இந்த நிலைமை தொடர வேண்டும். நமது பாடசாலை தென்மராட்சியின் முன்னணி பாடசாலையாக திகழ்வது மட்டுமில்லாமல் இலங்கையின் பெயர் சொல்லும் பாடசாலையாகவும் திகழ வேண்டும். அதற்குரிய அடிப்படைகளை எமது பாடசாலையில் உருவாக்க வேண்டும். உருவாக்கி அதை செயற்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் அந்த பெரிய மனிதனின் அந்த நோக்கம் நிறைவேறும் வழியில் எமது பாடசாலையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது காலத்தின் தேவையாகும். தனது சொத்துக்களை விற்று ஆசிரியருக்கு வேதனம் கொடுத்த புரவலர் தாமோதரனின் தியாகமும் தூர நோக்கும் முழுமை பெற எல்லோரும் ஒன்றாக கைகோர்ப்போம். நன்றி.